योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குரு ராயா. இந்த வார எபிசோட்ல ஸ்ரீமதி ஆண்டாள் அவங்க ஷேர் பண்ண ஒரு அனுபவத்தெல்லாம் நாம் அனுபவிப்போம். அவங்க சிவகாசி பஜனாசிரமத்துக்கு ரெகுலரா வரக்கூடிய ஒரு பக்தை. அவங்க யாரு அப்படின்னா, திருவண்ணாமலையில நம்ம பகவானுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்த முதல் ட்ரஸ்டி ஆன திரு எஸ்பி ஜனார்தனனோட 2வது பொண்ணு. அவங்க ஷேர் பண்ண ஒரு அனுபவத்தை நாம இப்ப எல்லாம் அனுபவிப்போம். பொதுவா நாமெல்லாம் பகவானை எப்படி தேடி போயிருப்போம்னா, நம்ம குடும்பத்துல ஏதோ நம்மளால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்ல நம்ம குடும்பத்தை சார்ந்த வேற யாராவது ஒருத்தங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படியோ பகவானை தேடி நாம போறது வழக்கம். அது மாதிரிதான் இந்த குடும்பமும் 1975 பகவானை தேடி போயிருக்காங்க. அப்படி போகும்போது பகவானை தரிசிக்கும் போது இவங்க ஒரு 7 பேர் போயிருக்காங்க. அந்த 7 பேர்ல ஸ்ரீமதி ஆண்டாளுக்கு அப்ப 5 வயசு தான். அவங்க அந்த முதல் தரிசனத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அவங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதனால சாமியை தேடி எப்படி போறாங்கன்னா, திரு ராஜமாணிக்க ஐயா தான் அவங்களை கைட் பண்ணியிருக்காங்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ராம்ஜி சாமி, அப்ப சாமியை ராம்ஜி சாமின்னு தான் எல்லாரும் கூப்பிடுற வழக்கம் உண்டு. ராம்ஜி சாமியை போய் பாருங்க. போறதுக்கு முன்னாடி திருக்கோயிலூர்ல சத்குரு ஞானானந்த சாமியோட ஆசிரமம் இருக்கும். அங்க வழிபாடு செஞ்சுட்டு திருவண்ணாமலையில போய் தரிசனம் பண்ணுங்க. போகும்போது பகவானுக்கு நீங்க பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுத்து இந்த ஃபேமிலியை அனுப்பிடுறாங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 7 பேர் போறாங்க. எஸ்பி ஜனார்தனன் போறாங்க, ஸ்ரீமதி விஜயா போறாங்க, அவங்களோட மனைவியான ஸ்ரீமதி விஜயா கூட போறாங்க. ஆண்டாள் அப்ப அவங்களுக்கு 5 வயசு, அவங்க போறாங்க. திரு எஸ்பி ஜனார்தனனோட அம்மா அவங்க போறாங்க. வேற சில உறவினர்கள்லாம் சேர்ந்து ஒரு 7 பேர் போறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சாமியாரெல்லாம் பார்த்த அனுபவம் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ராஜமாணிக்க ஐயா மேல உள்ள ஒரு மரியாதை, அவர் சொல்ற வாக்குல ஒரு நம்பிக்கை இருந்தனால அங்க போறாங்க. போகும்போது திருக்கோயிலூர்ல சத்குரு ஞானானந்த சாமி ஆசிரமத்துல வழிபாடு செஞ்சுட்டு திருவண்ணாமலையில போய் பகவான முதல் தரிசனம் அவங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா, தேரடி மண்டபம், சன்னதி தெரு வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய தேரடி மண்டபத்துல பகவான் உட்கார்ந்துருக்காங்க. பகவான் எப்பயுமே தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லுவார்ல, அந்த பிச்சைக்கார கோலத்துலதான் அங்க உட்கார்ந்துருக்காரு. இவங்களுக்கோ அந்த கோலத்தெல்லாம் பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வருது. தயங்கிதான் போறாங்க. இருந்தாலும் ராஜமாணிக்க ஐயா சொன்ன மாதிரி திரு ஜனார்தனன் அவங்களோட அம்மா பகவான் முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, திரு ஜனார்தனனையும் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல, இவர் ஒரு தயக்கத்தோட தான் நமஸ்காரம் பண்றாங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா பகவானோட கோலத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் அது மேலெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாத காலகட்டத்துல தயங்கி விழுகிறாங்க. விழுந்த பிறகு ஒரு தடவை அந்த மாதிரி பகவான்கிட்ட அப்படி நமஸ்காரம் பண்ணவங்க தான், கீழே விழுந்தவங்க தான். அதுக்கு பிறகு பகவான் திருவடியை இருக்க பிடிச்ச ஒரு குடும்பம் அவங்க. இது பொதுவாகவே எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப அவங்க போய் உட்காந்தாங்க. பகவான் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கான ஆசீர்வாதங்கள்லாம் பகவான் பண்றாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திரு ஜனார்தனனோட அம்மா பகவான்கிட்ட ஒரு வரம் கேட்கிறாங்க. என்ன ஒரு வரம் கேட்கிறாங்கன்னா, தன்னோட பிள்ளை எஸ்பி ஜனார்தனனுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. மூத்தவங்க பேரு சோபனா, 2வது பேரு ஆண்டாள். அப்ப ஜனார்தனன் அண்ட் விஜயா தம்பதியர்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. சாமி அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வர்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்கிறாங்க. சாமியும் ஆசீர்வாதம் பண்றாங்க, கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் ஆசீர்வாதமும் சாமி பண்ணிட்டு என்ன பண்றாங்க, தன்னோட ஜிப்பாக்குள்ள கைய விட்டு
இவங்க 7 பேர் போயிருக்காங்களா, ஒரு உள்ள இருந்து 7 பழங்கள் எடுக்கிறாரு. கரெக்டா எண்ணிலாம் எடுக்கல, கையை விட்டு அப்படி அள்ளி எடுக்கிறாரு. கையில பார்த்தா ஒரு 7 பழங்கள், 7 எலுமிச்சம்பழங்கள் வருது. 7 பேருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து வழி அனுப்பி விடுறாங்க. சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து நாளையே 10 மாசத்துல திரு ஜனார்தனம் அண்ட் ஸ்ரீமதி விஜயாக்கு அழகா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ராம்குமார்னு பேர் கூட வைக்கிறாங்க. இது சொல்லும் போது ஆண்டாளுக்கு அப்ப 5 வயசு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அப்பெல்லாம் சாமினா யாரு என்னன்னு தெரியாது. ஆனா எப்ப முதல் தடவை போய் அவர் காலில் விழுந்தோமோ இன்னைக்கு சரணாகதி ஆனதான் இன்னைக்கு வரைக்கும் கெட்டியா பிடிச்சிருக்கோம். எங்க அயம்மா வந்து சாமிகிட்ட அப்படி ஒரு வரம் கேட்டாங்க. கேட்ட வரத்தை பகவான் உடனடியா நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பகவான் ஒரு தடவை தர்ஷன் பண்ணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கணும்னு தோணும் இல்லையா, அடிக்கடி போகிறது உண்டு. அப்படி ஒரு தடவை போகும்போது நாடார் லாட்ஜில் இவங்க தங்கியிருக்காங்க. சிவகாசி நாடார் லாட்ஜில் தங்கியிருக்கும் போது ஆண்டாளுக்கு அப்ப 5 வயசு தான். ஆனா ஒரு அருமையான ஒரு அனுபவம் அங்க தங்கியிருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு கற்பனை இல்லை, ஒரு கனவு இல்லை, அது ஒரு பேர் உணர்வு. என்ன ஒரு உணர்வு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து படுத்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஜன்னல் வெளியா, அந்த ரூம் ஜன்னல் வெளியா சாமி வந்து சம்பளம் கூட்டி உட்காந்து அந்த ஜன்னல், சாமியோட ரூபம் அந்த ஜன்னல் வெளியே வந்து இவங்க ஹிருதயத்துக்குள்ள போறத உணர்றாங்க. இது கற்பனையும் இல்லை, கனவு இல்லை, ஒரு பெரிய உணர்வு, உண்மையா உணர்றாங்க. அதை அவங்க அப்பாட்டையும் எடுத்து சொல்றாங்க. இதை சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்றாங்க. அன்னைக்கு என் உள்ளத்துக்குள்ள போன பகவான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள இருந்து எனக்கு வழி நடத்துறது மட்டும் இல்லாம அவர் நாமாவான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராய, இந்த நாமாவையும் சொல்ல வைக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பகவான் வந்து நம்ம கேட்ட வரத்தையும் தந்துடுறாரு, கேட்காமலே தன்னையும் தந்துடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. இந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜெய் யோகிராம் சூரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया।